ஈழத்தில் போர்க்களத்தில் 2009 உச்சத்தில் இருக்கும்போது சீமான் இங்க மதுரையில பாண்டியன் ராஜன் உச்சத்தில் இருந்தாரு. தலைவர் பிரபாகரன் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு தான் நான் தான் உலகத்துக்கே சொல்லிட்டேனே. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. குழந்தைகள் சாவுறாங்க, பெண்கள் சாவுறாங்க, போர் வீரர்கள் சாவுறாங்க. அந்த சமயத்துல எந்த பொறுக்கியாவது ஒரு பெண்ணுடன் கூத்தடிப்பானா? அதற்கு இப்போ சீமான் யாருக்கு பிறந்தாரு? செந்தமிழன் யாரு? செபஸ்டின் யாரு? யார் அப்பா சீமானுக்கு? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. தமிழ் தேசியம், இந்தியாவில் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறோம்னா ஈழத்து தமிழ் தேசியத்தை பேசுறோம். ஈழத்து தமிழ் தேசியம் போற, இந்திய தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் போற. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஈழத்து தமிழ் தேசியம் என்றது அது வேற. எங்களுக்கு தமிழ் தனி நாடு வேணும்ன்றது. நாங்கள் அதை இலங்கை தமிழ் தேசியத்தை பத்தி, ஈழத்து தமிழ் தேசிய பத்தி நீங்க வந்துட்டு இந்தியாவில போராடி என்ன பிரயோஜனம்? நீங்க சேக்கோவரா பத்தி பேசுறீங்க. சேக்கோவரா என்ன கியூபால இருந்து தமிழ்நாடுகளுக்கு போனாரு. தமிழ் தேசியம், ஈழத்து தமிழ் தேசியத்துக்கு போராடணும்னா நீங்க இந்தியா அங்க போங்க, அங்க போய் போராடுங்க, இலங்கையில போய் போராடுங்க. நீங்க இந்தியா அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்ப, இட்லி வாங்கி கொடுப்ப, சட்னி வாங்கி கொடுப்ப. நீ அவனை நம்பிட்டு இருந்தானா அவனை காரி மூஞ்சி மேல தூண் தான் துப்பணும். உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலன்னா தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, உரிமை இல்ல. உங்களுக்கு ஈழத்தை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்ல, தகுதி இல்ல. என் பிள்ளைங்க, என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணு, வெக்க பண்ணும். விஜயலட்சுமி கேஸ் நடந்தது இல்ல, பொழுதுக்கு போறேன்னு சொல்லி அப்ப உறவுகளே இன்னமும் உப்பு சத்தியாகிறதுக்கு போற மாதிரி கூப்பிடுறாங்க. உடல் பார்ட்டிக்கு உயிர் செல்லப்பாங்க. எங்க என்ன சொல்லு? உடல் பார்ட்டிக்கு உயிர் செல்லப்பாங்க. போராடுறதுக்கு என்ன செக் எடுத்துக்கா? அவர் செக் எடுக்காம இருக்கலாம், ஆனா அவர் கொடுத்த செக் இழுக்காமே பாஸ் ஆயிருக்கு. சீமானுடைய ரேஷன் கார்டு. சீமான், ரவிச்சந்திரன், ஜேம்ஸ் பீட்டர். மார்க்கா சொல்லு. ஜேம்ஸ் பீட்டர். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சத்தமா வைக்கணும்டா. அவனால நான் நல்ல ஆத்தாள பிறக்கிறவன். அருணன், அப்புறம் செபஸ்டின், அன்னம்மாள். இதான் சீமானுடைய ரேஷன் கார்டு. என்னைக்காவது சீமான் வாய் திறந்து நான் கிறிஸ்துவன் தான், அரசியலுக்காக நாடகம் நடத்துறேன், நான் ஊரை ஏமாத்துறேன்னு சொல்லி உதிர்ப்பானா? சரி, மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹா அடாடா இந்த கெட்டப்ல இருக்க என்னோட குல்லாவை எவனும் புடிங்கிட கூடாது. அல்லா நான் ஊரை ஏமாத்துறேன்னு சொல்லி உதிர்ப்பானா? சரி, சீமானுடைய தம்பி பேரு ஜேம்ஸ், அவருக்கு கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு சரியா தெரியாது எனக்கு, சும்மா சொல்லுங்க. என்ன சொல்றது, ஜெபஸ்டின் நினைக்கிறேன். அம்மா அந்த பாட்டன் பேரை கொடுங்க சார். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாருல்ல, உங்க அப்பாவோட அப்பா, அவர் பேர்லாம் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். சொல்ல அந்த கட்சிக்காரங்க சூடு சொல்றாங்க இல்ல, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அவன் கிறிஸ்டின் இருக்குது. அது மட்டும் இல்ல, மலையாளி அவன். அவன் தமிழகத்தை தமிழ் மண்ணை சார்ந்தவன் இல்ல, கேரளாவை சார்ந்தவன். புரியலையா? என்னை கேள், நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன். நீ ஏன் இனம் மாறுற? அதுலயே நீ ஏமாத்துறீல. நீ ஏன் இனம் மாறுற? நீ ஏன் தமிழன்னு சொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன இருக்கு? செபஸ்டினுக்கு பிறந்தாரா, செந்தமிழனுக்கு பிறந்தாரா? யாருக்கு பிறந்தாரு? செந்தமிழன் யாரு? செபஸ்டின் யாரு? யார் அப்பா சீமானுக்கு? சீமானுடைய இனிஷியல் என்ன? இப்ப நீங்களே புரிஞ்சுக்கங்க. எதுலயாவது சீமான் ஒழுக்கமா யோகியமா இருக்கானா, இல்ல உண்மையா இருக்கானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. எங்களை கொடியை தூக்கிட்டு, தலைவருடைய கொடி, எங்களுடைய இயக்கத்தோட கொடியை தூக்கிட்டு, அதனால பல அடைஞ்சிட்டு. உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். 2009, அதாவது ஈழப்படுகொலைக்கு பின்னர் இது தொடர்பாக பல்வேறு நாடுகளில் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் அனைத்துலக நாடுகளின் ஒருங்கிணைப்பாளரான ஒருவர் டப்ளின் தீர்ப்பாயத்தில் நடந்த மிக முக்கியமான விசாரணையில் 41 பக்க அறிக்கை சமர்ப்பித்தார். அதில் அறிக்கையில் 40வது பக்கத்தில் விடுதலை புலிகள் ஆண் பெண் குழந்தைகள் என்று பேதமின்றி அனைவரையும் போரில் ஈடுபடுத்தினர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை விடுதலை புலிகள் பெற்றோரிடமிருந்து பிடுங்கி, வலுக்கட்டாயமாக பிடுங்கி ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதால் அதற்கு பயந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைத்தனர். அதையும் மீறி புலிகள் குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் கட்டாயமாக போரில் சேர்த்துக் கொண்டனர். பெற்றோர்கள் பதறினர், கதறினர். மனித உரிமை மீறல் செயல்பட்டது விடுதலை புலிகள். சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க.
திருமணமான பெண்களை கட்டாய கருக்கலைப்பு, எப்படி கட்டாய கருக்கலைப்பு செய்தது விடுதலை புலிகள். மேலும் போரில் இறுதி கட்டத்தில் விடுதலை புலிகள் அப்பாவி மக்களை கேடயமாக பயன்படுத்தினர். விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள் இலங்கை ராணுவம் வரும்போது அப்பாவி ஏழை எளிய மக்களை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு ஒளிந்து கொண்டார். அப்படி நான் சொல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரர் சொல்றாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்றேன். என்ன தானா? அது மட்டுமா, இது பொய்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஏகனிடம் கேளுங்க. ஏகன் எழுதிய அந்த புத்தகத்தில், அதாவது முள்ளிவாய்க்கால் முடிவில்லா புத்தக வெளியீட்டு விழா நடத்தும் போது அதுல சீமானும் டபிள்யூ திருப்பாயத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்து சொன்னவரும் அந்த விழாவில் பங்கேற்கிறார் என்ற அடிப்படையில் இயக்குனர் கௌதமன், காசி ஆனந்தன், பழநெடுமாறன் இப்படி பல பேர் ஈழத்து ஆதரவாளர்கள் எல்லோருமே புறக்கணிச்சாங்க. அந்த விழால பங்கேற்கல. ஏகனை கேட்டா எல்லா உண்மையும் தெரியும். ஏகனை மறைச்சார்னா அவரும் துரோகி தான். அவர் ஆல்ரெடி துரோகி தான். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு சீமானுக்கு ஆதரவாகவும் வக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறார் ஏகன். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீமான் ஒரு மிகப்பெரிய பச்சை துரோகி. 2009 போர் நடந்த பிறகு விடுதலை புலிகள் அத்துமீறினார்கள், மனித உரிமை மீறல் செயல்பட்டார்கள், பெண்களை ஈவு இரக்கமின்றி செயல்படுத்தினார்கள் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் ஓங்கி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ நீங்க வக்காலத்து வாங்கினா சீமானை விட மிகப்பெரிய அயோக்கியன் நீங்கள் தான். சீமானு மாவீரர் பிரபாகரனை பத்தி மது போதையில பச்சையா திட்டிக்கிறான். அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணட்டுமா பப்ளிக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.